இந்த 18வது மக்களவை கூட்டத்தொடரின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் முதல் உரையானது எவ்வாறு இருக்கும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களில் உள்ளவர்கள், அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்றத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்போது பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரை வரவேற்கும் அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். வாகன அணிவகுப்பு மைய மண்டபத்திற்கு வந்துவிட்டது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நுழைய இருக்கிறார். அவரை பிரதமரும் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோரும் வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது காண இருக்கிறோம். குடியரசுத் தலைவரின் வாகன அணிவகுப்பானது நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தை நெருங்கிவிட்டது. குடியரசுத் தலைவரை வரவேற்று நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் உரையாற்றுவதற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தற்போது அங்கு மைய மண்டபத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். அவரை பிரதமர் வரவேற்று அழைத்து சென்றிருக்கிறார். இதைத் தொடர்ந்து குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவையும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோரும் குடியரசுத் தலைவரை அழைத்து சென்று மைய மண்டபத்தில் உரையாற்றுவதற்கு அவர்கள் அனுமதித்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வர இருக்கிறது. இப்போது நாடாளுமன்ற வளாகத்திற்குள் குடியரசுத் தலைவரின் வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இவர்களை வரவேற்பதற்காக அந்த மைய மண்டபத்தின் வாயிலில் குழுமி இருக்கிறார்கள். பிரதமர் குடியரசுத் தலைவரை வரவேற்கக்கூடிய காட்சி இன்னும் சில நிமிடங்களில் வரும். 15வது மக்களவையின் நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையானது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நிகழ இருக்கிறது. அதற்காக அவர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திற்கு இப்போது வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர் மைய மண்டபத்தை அடைந்த பின்னர் குடியரசுத் தலைவரை பிரதமர் வரவேற்று கூட்டத்தில் உரையாற்ற அழைத்து செல்ல இருக்கிறார். அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவரின் வாகனத்துக்கு முன்பாக குதிரைப்படையினர் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் குடியரசுத் தலைவரின் வாகனத்திற்கு பின் புறம் உள்ள வாகனத்தில் அவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவரை வரவேற்பதற்காக பிரதமர் அந்த மைய மண்டபத்தின் வாயில் காத்திருக்கக்கூடிய காட்சியும் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. குடியரசுத் தலைவரை பிரதமர் வாயிலில் நின்று வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போது குடியரசுத் தலைவரை வரவேற்க பிரதமர் அவர் வாகனத்தின் அருகே சென்று அவர்களை வரவேற்று வாகனம் அந்த வாயிலில் நிற்கக்கூடிய காட்சியையும் இப்போது அவர்கள் உள்ளே செல்லும் அந்த காட்சியையும் நாம் இப்போது பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள், முப்படை தளபதிகள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மைய மண்டபத்தின் வாயிலில் பிரதமர் உள்ளிட்டோர் காத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அவரை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியும் நாடாளுமன்றத்தின் அவை காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் குழுமி இருக்க குடியரசுத் தலைவர் வாகனத்தில் இருந்து இறங்கி இப்பொழுது மைய மண்டபத்தின் நுழைவாயிலில் உள்ளே செல்கிறார். அவரை பிரதமர் உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்னதாக அங்கு தேசிய கீதம் இசைக்கப்படும். அங்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இப்போது திரௌபதி முர்முவை அழைத்து செல்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் உள்ளிட்டோரும் இப்போது குடியரசுத் தலைவரை வரவேற்று மைய மண்டபத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மைய மண்டபத்தின் அந்த வாயிலில் பிரதமர், மக்களவை சபாநாயகர், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் நிற்கக்கூடிய அந்த காட்சியும் அந்த அணிவகுப்பு மரியாதையை அவர்கள் ஏற்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.